திருக்குறள் சிந்தனை. களவு நெறியில் பழகி வந்த காதலன் இடையே பல நாள் வாராதிருந்தான். தலைவி அறிந்து வருந்தினார். அதனை அறிந்த தோழி அவளை ஆற்றுதல் செய்தால், ஆனாலும் தலைவி ஆற்றாது அயர்ந்திருந்தார். உடனே தோழி மீண்டும், நீ இவ்வாறு வேதனைப்படுவது உனது பெருந்தன்மைக்கு பொருந்துமா? அழகாகுமா? உன் நிலையறிந்து ஊரவரெல்லாம் அலர்பேசித் திரிகின்றார்கள். காதலன் மீது இவ்வளவு ஆவலா? பெண் பிள்ளைக்கு மன அடக்கம் வேண்டாமா? நாணாது நன்கு காணாதது கண்டது போல நாணாது நின்று தவிக்கின்றாளே, நாமும் தான் இருந்திருக்கிறோம் என்ன இப்படியா என்று ஏளனம் செய்கின்றார். அதுவுமன்றி உன் அன்னையும் சினந்து கடுமொழி கூறுகிறாள். ஆகவே நீ ஆற்றியிருக்க வேண்டும் என்றாள் தோழி. உடனே தலைவி, ஆசையை அடக்கி இருக்க வேண்டும் என்று நீ மொழிந்த உரைகளெல்லாம் எனது ஆசையை வளர்த்து பெருக்கி நிற்கின்றன. நான் எவ்வாறு அடங்கி இருப்பேன் என்று தோழியின் வாய் அடங்குமாறு கூறினாள். ஒரு நிலத்தில் எழுந்த பயிரினை எருவும் நீரும் வளர்த்து நிற்றல் போல என் அகத்தில் எழுந்த காதலும் காமமும் ஊராரின் அலர்பேச்சும் என் தாயின் சினவுரையும் பெருக்கி நிற்கின்றனவே, நான் என் செய்வேன் என்று புலம்பி மொழிந்தாள் என்று தெய்வப்புலவர் அலர் அறிவுறுத்தல் அதிகாரத்தில் ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளுமின் நோய் என்றார். நாளையும் சிந்திப்போம்.